அடையாளம். இவ்விளக்கை ஏற்றுவதன் மூலம் அகத்திலும் புறத்திலும் உள்ள இருளை அகற்றி ஞான ஒளி வழங்கும் இறைவனை நம் மத்தியில் வரவேற்போம். இம்மகிழ்வின் நிகழ்வை அருளோடு தொடங்க நம் பாரம்பரியத்தின் அடையாளமான குத்துவிளக்கின் முதல் திரியை ஏற்றும்படி எம் பாசமிகு தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் சகாயராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். குத்துவிளக்கின் இரண்டாம் திரியை ஏற்ற எம் தஞ்சை மறைமாவட்டத்தின் அதிபர் எம் பிரபாகர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மூன்றாம் திரியை ஏற்ற எம் பாசமிகு பங்கு தந்தை எஸ் அருளானந்த அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நான்காம் திரியை ஏற்ற எம் மண்ணின் மைந்தர்கள் சார்பாக அருள் தந்தை செல்லப்பாண்டி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐந்தாம் திரியை ஏற்ற நம் ஊரின் முக்கியஸ்தர்கள் சார்பாக திரு இருதயசாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இப்பொழுது உன்னதங்களிலே கீதம் பாடப்படுகிறது. அனைவரும் அமைதியாக திருப்பலியில் பங்கு பெறுவோம். என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, பதுவை நகர் புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசும் எம் ஊரின் பாதுகாவலராகவும் உம் மக்களாகிய எங்களுக்கு மது கொடையாக தந்துள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும்
எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, திருவசனங்கள் 1-3 முடிய. ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார், நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இப்பகுதி எசையா இறைவாக்கினர் நூலில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் தம்முடைய ஆவியால் அபிஷேகம் செய்த ஒருவரை பற்றி இங்கு பேசப்படுகின்றது. அவர் ஏழைகளை மகிழ்விக்க, உடைந்த இருதயங்களை குணப்படுத்த, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை அறிவிக்க அனுப்பப்பட்டுள்ளார். ஆண்டவரின் அருள்தரும் ஆண்டு அறிவிக்கப்படுகின்றது. துயரத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் மகிழ்ச்சி வழங்கவும் இவர் அழைக்கப்பட்டுள்ளார் என்று கூறும் முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிசாய்ப்போம். ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார், நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறைவசனங்கள் 1-3 வரை. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள்தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதார்கள் என்றும், தாம் ஆட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
செய்து நல்லவராக வாழ்ந்திட நல்லதை செய்யும் வல்லவராகி மன்னக வாழ்வில் மாண்புற என் நாயனே எனையாளும் தேவனே என் வாழ்வில் உறவாக வாழ்பவரே. இரண்டாம் வாசக முன்னுரை. எனக்கு வலுவூட்டுகிறவனின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. இப்பகுதியில் புனித பவுல் பிலிப்பிய மக்கள் தன்னை நினைத்து கொண்டதை மகிழ்ச்சியுடன் பாராட்டுகிறார். தன்னை அவர்கள் ஆதரித்ததற்காக நன்றி தெரிவிக்கின்றார். உலகில் எதுவும் இல்லாவிட்டாலும் இறைவன் எல்லாவற்றையும் வழங்குவார் என்பதில் அவர் முழு நம்பிக்கை வைக்கிறார் என்று கூறும் இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவிசாய்ப்போம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, வாழ்வுதரும் வார்த்தைகள் 10 முதல் 20 இறுதியாக. என்னை பற்றிய அக்கறை இப்பொழுதாவது மீண்டும் உங்களிடையே எழுந்தது கண்டு ஆண்டவர் அருளால் நான் பெரிதும் மகிழ்கிறேன். நீங்கள் என்னை பற்றி அக்கறை கொண்டிருந்தீர்கள் என்பது உண்மைதான். ஆனால் அதை காட்டிக்கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவில்லை. எனக்கு ஏதோ குறைவாய் இருப்பதால் இவ்வாறு சொல்கிறேன் என நினைக்க வேண்டாம். ஏனெனில் என் நிலையிலும் மன நிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டுள்ளேன். எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும். வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. ஆயினும் நான் பட்ட துன்பத்தில் நீங்கள் பங்கு கொண்டது உங்கள் நன்மனதை காட்டுகிறது. பிலிப்பியர்களே, நான் நற்செய்தியை அறிவிக்க தொடங்கின காலத்தில் மாசிதோனியாவை விட்டு சென்ற பிறகு உங்களை தவிர வேறெந்த திருச்சபையும் என் வரவு செலவில் பங்கேற்கவில்லை. இதை நீங்களும் அறிவீர்கள். ஏனெனில் நான் தெசலோனிக்காவில் இருந்தபோது கூட என் தேவையை நிறைவு செய்ய ஒரு முறை மட்டுமல்ல 2 முறை உதவி அனுப்பினீர்கள். நான் உங்கள் நன்கொடைகளை நாடவில்லை, மாறாக உங்கள் கணக்கில் நற்பயன்கள் பெருக வேண்டும் என்றே விரும்புகிறேன். நீங்கள் அனுப்பியதெல்லாம் பெற்றுக்கொண்டேன். இப்பொழுது என்னிடம் நிறையவே இருக்கிறது. நீங்கள் அனுப்பியவற்றை எப்பிப்பிராதித்துவிடமிருந்து பெற்றுக்கொண்டு நிறைவுற்றிருக்கிறேன். அவை நறுமணம் வீசும் காணிக்கையும் கடவுளுக்கு ஏற்புடைய உகந்த பலியுமாகும். என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். நம் தந்தையாகிய கடவுளுக்கு என்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமீன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 10 இறை சொற்றொடர்கள் 1-9 வரை. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது: அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களுடைய ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவோர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவரிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்கள் நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே, உமக்கு புகழ். சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, பெருமகிழ்வோடும் நன்றி பெருக்கோடும் ஆண்டவர் திருமுன் கூடி வந்திருக்கிறோம். கடவுள் நம் வாழ்வில் எப்போதுமே வியத்தகு காரியங்களை செய்கிறார். அறிவு கெட்டாத விதத்திலெல்லாம் அந்த கடவுளது அருள் பராமரிப்பால் நாம் காக்கப்படுகிறோம் என்பதன் இன்னும் ஒரு அழகிய அடையாளமாக இந்த அழகிய விதத்தில் புதுப்பிக்கப்பட்ட இந்த ஆலயம் கடவுளின் கொடையாக நமக்கு கிடைத்திருக்கிறது. நமக்கு கொடையாக கொடுத்த அந்த கடவுளுக்கே இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தை மீண்டுமாக காணிக்கையாக ஒப்பு கொடுத்து கடவுளது அருளையும் ஆசியையும் வேண்டி அவர் திருமுன் கூடி வந்திருக்கிறோம். புனித அந்தோணியாரை கடவுள் நமக்கு பாதுகாவலராக கொடுத்திருக்கிறார். கடவுளது அருளும் வல்லமை மிகுந்த மிகப்பெரிய புனிதராக கருதப்படக்கூடிய ஒருவர். எனக்கு மிக பிடித்தமான அந்த புனிதரின் பெயரில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற இந்த ஆலயத்தை, புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தை கடவுளுக்கு உங்களோடு இணைந்து அர்ப்பணிப்பதில் உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவின் பெற்றோர் அன்னை மரியாவுக்கும் சூசையப்பருக்கும் பிறகு அந்த குழந்தை இயேசுவை தனது கரங்களில் ஏந்தக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டவர் புனித அந்தோணியார். வாழுகிற காலத்திலேயே ஏராளமான அருள் அடையாளங்களை தன் காலத்து மக்களுக்கு செய்த அதே புனித பதுவை அந்தோணியார் நமது வாழ்விலும் அந்த கடவுளது அருளால் வல்லமையால் ஏராளமான அருள் வரங்களை புதுமைகளை நம்மிடையே செய்து வருகிறார் என்கிற நம்பிக்கையோடு அவற்றுக்காக நன்றி செலுத்தும் கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அன்னை மரியாவுக்கு பிறந்த உலகத்தில் புனித அந்தோணியாரின் பெயரிலேயே அதிகமான ஆலயங்கள் அர்ப்பணிக்கப்பட்டிருப்பதாக ஒரு ஆய்வில் சொல்லியிருக்கிறார்கள். அவ்வளவு தூரம் பெருமைக்குரிய ஒரு புனித, தனது பிறந்த ஊர், நாடு, கண்டமென அத்தனையும் தாண்டி உலகளவில் திரு அவையில் மிகப்பெரிய புனிதராக பற்றப்படக்கூடிய ஒருவரை நாம் நமது பாதுகாவலராக கொண்டிருப்பது அத்துணை சிறப்பு என்றே உணர்கிறேன். இந்த புனித அந்தோணியார் ஆலயத்தில் கடவுளுடைய பிள்ளைகளாக கூடி வந்திருக்கிற நமக்கு அந்த கடவுள் அவர் வழியாக சொல்லக்கூடிய செய்தியாக 3 காரியங்களை மட்டும் உங்களோடு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். ஒன்று, அந்த பதுவை நகர் புனித அந்தோணியாரோடு விளங்கிய அத்துணை ஆற்றல் மிகுந்த செயல்பாடுகளுக்கான அடிப்படை காரணம் அவர் கடவுள் மீது கொண்டிருந்த ஆழமான உறுதியான நம்பிக்கை, கடவுள் மட்டும் என்று உணர்ந்து வாழ்ந்த ஒரு மனநிலை.
மிக இளம் வயதிலேயே நோய்வாய்ப்பட்டிருந்தாலும், நோய்களோடே ஒரு குணமானவனாக இருந்தாலும், நோய்களோடே ஒரு குருவானவராக அருள் பொழிவு செய்யப்பட்டாலும், அந்த நோயினாலே 36 வயதிலேயே இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற ஒரு நிலை வந்தாலும், எப்போதும் அந்த கடவுள் மட்டும் என்று உறுதியாக மிகுந்த ஆற்றலோடும் வல்லமையோடு வாழ்ந்தவராக அவரை பார்க்கிறோம். ஆக அவரிடம் விளங்கிய அந்த புதுமைக்கான காரணம், அல்லது அவரிடம் விளங்கிய அந்த புனிதத்துக்கான காரணம், அவரிடம் விளங்கிய அத்துணை ஆற்றல் வல்லமைக்குமான ஒரே காரணம் அவர் கடவுள் மீது கொண்டிருந்த ஆழமான உறுதியான நம்பிக்கை என்றே உணர தோன்றுகிற எசையா இறைவாக்கு நூல் 40ஆம் அதிகாரம் 31வது இறைவார்த்தையில் எசையா சொல்லுவார், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவார்கள். அவர்கள் கழுகுகள் போல் இறக்க விரித்து உயரே செல்வார்கள். அவர்கள் ஓடுவார்கள், களைப்படைய மாட்டார்கள், நடந்து செல்வார்கள், சோர்வடைய மாட்டார்கள் என்று. நடந்தாலும் ஓடினாலும் சோர்வே அடையாத, களைப்பே அடையாத கடவுளது வார்த்தையை அத்தனை ஆற்றலோடு வல்லமையோடு அறிவித்து மாபெரும் அருமடையாளங்களை அந்த கடவுளின் திருப்பெயரால் செய்து திரு அவை சொல்லுகிறது, தன் காலத்து தப்பறை கொள்கையாளர்களுக்கு எதிராக கிறிஸ்துவின் நற்செய்தியை, திரு அவையின் போதனைகளை அத்துணை ஆற்றலோடும் வல்லமையோடும் உறுதியாக எடுத்து பேசியவர் புனித அந்தோணியார் என்றாகவே தான் திரு அவை ஒரு மிக சிறந்த மறை வல்லுநராக கருதுகிறது. தன் காலத்து மக்களுக்கு கடவுளது மிகப்பெரிய ஊழியராக, திரு அவையின் மிகப்பெரிய பணியாளராக அவர் விளங்கினார் என்று சொல்லுகிறது பிரியமானவர்களே. ஆக கடவுள் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை அது ஆழமான உறுதியான, அந்த கடவுளை மறவாத, அந்த கடவுளை விட்டு விலகி போகாத, எங்களுக்கு எல்லாமும் அந்த கடவுள்தான் என்று உணர்ந்து வாழக்கூடிய ஆழமான நம்பிக்கை. இந்த ஆலயத்தை புதுப்பித்திருக்கிறோமே, இந்த ஆலயம் நாம் கொண்டிருக்கிற அத்தகைய ஆழமான இறை நம்பிக்கைக்கான ஒரு அழுத்தமான அடையாளம் பிரியமானவர்களே. இது நாம் கடவுள் மீது கொண்டிருக்கிற ஆழமான நம்பிக்கையின் அடையாளம். அந்த கடவுளது பெயரை உரக்க உச்சரிக்கிறோம் என்பதற்கான அந்த அறிவிப்பின் அடையாளம் என்று பார்க்கிறோம். ஆக இத்தகைய நம்பிக்கை கொண்டிருந்தவராக புனித அந்தோணியார் நம்மையும் அந்த நம்பிக்கை மிகுந்த வாழ்வுக்கு அழைக்கிறார் என்று இந்த நாளில் நாம் உணர்கிறோம். இரண்டாவதாக, அந்த மனிதரிடம் விளங்கிய அத்துணை ஞானம், அத்துணை வல்லமை, அது யாருடைய ஞானம், அது யாருடைய வல்லமை, அவரிடம் விளங்கிய இத்துணை வல்லமைக்குமான காரணம் எதுவாக இருந்தது என்று பார்க்கிறது லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தை ஞாபகத்திற்கு வருகிறது. இயேசு தம் சீடர்களை பார்த்து சொல்லுவார், நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது என்று. ஆக புனித அந்தோணியார் அத்துணை நாவன்மை மிகுந்தவராக இருந்தார். அது கிறிஸ்துவின் நாவன்மை. புனித அந்தோணியார் அத்துணை ஞானம் மிகுந்தவராக இருந்தார். அது கிறிஸ்துவின் ஞானம் என்று பார்க்கிறோம். ஆக திரு அவை அறிந்திருப்பது போலவே தன் காலத்து திரு அவை எதிர்த்து நின்ற எந்த ஒரு மனிதரும் இவருடைய போதனைக்கு முன்னால், இவருடைய இறைவார்த்தை அறிவிப்புக்கு முன்னால் எதிர்த்து நிற்க முடியவில்லை, அவரை மறுத்து பேச முடியாமல் இருந்தார்கள் என்றே உணர்கிறோம். ஆக கிறிஸ்துவின் அந்த ஞானத்தையே தமது ஞானமாக்கி, கிறிஸ்துவின் அதே நாவன்மையை தனது நாவன்மையாக்கி, அத்துணை ஆற்றலோடு வல்லமையோடும் இறைவார்த்தையை அறிவித்தவர் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் இன்று வரை அத்துணை ஞானத்தோடு வன்மையோடு இறைவார்த்தையை அறிவித்த அந்த நாவு அழிந்து போகக்கூடாது என்று புனித அந்தோணியாரின் நாவு அந்த கடவுளால் இன்று வரை அப்படியே அழியாமல் காக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் உணர்கிறோம். ஆக ஆலயத்தில் நாம் ஒன்று கூடி வருவதற்கான இரண்டாவது நோக்கமாக கடவுளது வார்த்தையை காது கொடுத்து கேட்கிறோம். நமக்கு அறிவிக்கப்படுகிற இந்த இறை வார்த்தை தான் நமக்கு வாழ்வு கொடுக்கிறது. அதுவே நிறைவான முழுமையான வாழ்வுக்கான பாதையாக இருக்கிறது. இந்த இறை வார்த்தை நமது வாழ்வுக்கான ஒளியாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது, ஒளிர்விக்கும் ஒளியாகவும் விடுதலை தரும் வாழ்வாகவும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த நற்செய்தி நமக்கு கடவுள் தரக்கூடிய அந்த விடுதலை என்று பார்க்கிறோம். ஆக வாழ்க்கை அது விடுதலை அடைந்த வாழ்க்கை, அது பாதை கடவுளாலேயே ஒளிர்விக்கப்படுகிற பாதை என்று பார்க்கிறோம். அதை எப்போதுமே உணர்ந்து வாழ்ந்தவராக புனித அந்தோணியாரை பார்க்க முடியும். மூன்றாவதாக இவர் நமக்கு சொல்லித்தரக்கூடிய வாழ்க்கை பாடம். இன்றைய தொடக்க ஜெபத்தில் திரு அவை அப்படித்தான் மன்றாடியது. புனித அந்தோணியாரின் அருளுதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்க எங்களுக்கு அருள்தாய் என்று கடவுளை பார்த்து திரு அவை மன்றாடியது.
கிறிஸ்தவம் என்பது ஒரு புதிய வாழ்க்கை நெறி, அது ஒரு புதிய அறநெறி. பிரியமானவர்களே, தன் காலத்து மக்களிடையே விளங்கிய பழைய சமயங்களுக்கு மத்தியில் இன்னொரு புதிய சமயத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்பது இயேசுவின் எண்ணமாக இருந்திருக்கவில்லை என்றே நான் கருதுகிறேன். ஆனால் மக்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்ட வேண்டும், புதிய அறநெறி பாதையை காட்ட வேண்டும். கடவுளுடைய பிள்ளைகளாக அன்பு நெறியில் நடக்கக்கூடிய ஒரு புதிய சமுதாயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதே இயேசுவின் நோக்கமாக இருந்தது. ஆக கிறிஸ்தவ சமயம் என்பதே ஒரு புதிய மானுடத்திற்கான கடவுளது செயல் திட்டம் என்று பார்க்கிறோம். அந்த புதிய நெறியில் நடக்கிற ஒரு புதிய சமுதாயம், அது என்ன நெறி? அது அன்பு நெறியாக இருந்தது என்றே நாம் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 27 முதல் உள்ள இறை வார்த்தைகள் கிறிஸ்து காட்டிய இந்த புதிய அன்பு நெறி என்பது என்ன, இந்த புதிய அறநெறி பாதை என்பது என்ன என்பதை நமக்கு காட்டுகிறது. நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பங்குகளில் இருந்த காலத்திலெல்லாம் யாராவது இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றோ அல்லது திருமணத்திற்காக கிறிஸ்தவராக ஆக வேண்டும் என்று விரும்பியோ வருகிற போது இந்த விவிலியை முழுவதையும் படிக்க சொன்னால் பயந்து போவார்கள், படிக்க நேரமில்லை என்று சொல்வார்கள். கிறிஸ்தவத்தை அறிந்து கொள்ள வேண்டுமா, கிறிஸ்தவம் ஒரு புதிய அறநெறி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா? இந்த லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 27 முதல் 36 வரை உள்ள இந்த இறை வார்த்தையை படிங்கள், அதை மட்டும் படிங்கள் என்று சொல்வேன். அந்த பகுதி தான் பிரியமானவர்களே நான் சொல்லக்கூடிய கிறிஸ்தவ அறநெறி போதனை, கிறிஸ்துவின் புதிய அந்த அறநெறி பாதை, இந்த உலகத்திற்கு கடவுள் காட்டுகிற அந்த புதிய அன்பு கோட்பாடு, கிறிஸ்து நமக்கு ஒரே கட்டளையாக கொடுத்த அந்த ஒரே அன்பு கோட்பாடு. நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்கிற புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 34வது இறை வார்த்தையில் வாசிக்கிறோம். எந்த ஒரு பின்னணியில் அவர் சொல்லுவார் என்றால், சீடர்களின் பாதங்களை கழுவிய பிறகு அந்த புதிய கட்டளையை கொடுக்கிறார். கிறிஸ்தவர்கள் யார்? இந்த கிறிஸ்துவின் அந்த புதிய கட்டளையை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றே நாம் உணர வேண்டியிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்று திரு அவை பர்னபா என்கிற ஒரு புனிதரின் திருநாளை கொண்டாடுகிறது. பவுலடியாருக்கு இணையாக இன்னொரு திருத்தூதராக பிற்காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவராக இவரை நாம் பார்க்கிறோம். இவரை குறித்து பேசுகிற போது திருத்தூதர் பணிகள் 12ஆம் அதிகாரம் 24வது இறைவார்த்தையில் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. பர்னபா நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர், நம்பிக்கை நிறைந்தவர், கிறிஸ்துவை புதிதாக ஏற்றுக்கொண்டவர், புனித பவுலடியாரை பிற திருத்தூதர்களுக்கு அறிமுகப்படுத்தியவர், புனித பவுல் அடியாரோடு இணைந்து இறைவார்த்தையை அத்தனை ஊக்கத்தோடு வல்லமையோடு பல நாடுகளுக்கு சென்று அறிவித்தவர். அவர் யாராக இருந்தார், எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று சொல்லக்கூடிய இறைவார்த்தை பகுதி அவரை பற்றி சொல்லுகிறது. அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர், நம்பிக்கை நிறைந்தவர் என்று. இன்றைய நாளுக்குரிய இந்த புனிதருக்குரிய திருநாளின் முதல் வாசகத்தின் கடைசி வாக்கியமாக அதைத்தான் பிரியமானவர்களை வாசிக்கிறோம். இந்த பர்னபாவும் பவுலும் முதன்முறையாக அந்தியோக்கு என்கிற நகருக்கு சென்று இறைவார்த்தை அறிவிக்கிறார்கள். திருத்தூதர் பணிகள் 11ஆம் அதிகாரம் 26வது இறைவார்த்தை சொல்லுகிறது, இந்த அந்தியோக்கியாவில் தான் முதன்முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயர் பெற்றார்கள் என்று. அதுவரை புதிய நெறி, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்ட அந்த மக்கள் முதன்முறையாக கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரை பெற்றுக்கொண்டது இந்த அந்தியோக்கு நகரில் என்று விவிலியை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. யாரை பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அந்த சமுதாயம் சொன்னது? இந்த பர்னபாவை பார்த்து, இந்த பவுலை பார்த்து. யார் இந்த பர்னபா? எப்படிப்பட்டவராக இருந்தார்? அதைத்தான் வாசி கேட்டோம். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர், அவர் நம்பிக்கை மிகுந்தவராக இருந்தார். ஆக நாம் இன்று நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்து கொள்ளுகிறோம். இந்த 3 காரியங்கள் நம்மை குறித்து சொல்லப்பட முடியுமா? யோசித்து பாருங்கள். நம்மை நல்லவர் என்று நாம் சொல்லிக்கொள்ள முடியுமா? தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொல்ல முடியுமா? நம்பிக்கை மிகுந்தவர்கள் என்று நம்மை அழைத்து கொள்ள முடியுமா என்று யோசித்து பார்ப்போம். முடியுமெனில் பிரியமானவர்களே, நான் உண்மையிலேயே அந்த கடவுளது அருளால் நிறைந்தவர்கள் என்றே பார்க்க முடியும். அதைத் தொடர்ந்து ஒரு சில பக்கங்களை இன்று மாலை புரட்டி கொண்டிருந்தேன். திருத்தூதர் பணிகள் 6ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தையில்,
தொடக்க கால திரு அவையில் ஏற்பட்ட ஒரு சிறு சலசலப்பை தீர்ப்பதற்காக அவர்கள் திருத்தொண்டர்களை நியமிக்கலாம் என்று தீர்மானிக்கிற போது அந்த திருத்தொண்டர்களுக்கான தகுதி எதுவாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்ன காரியங்களாக வாசிக்கிறோம். அவர்கள் சொல்லுவார், உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாக தேர்ந்தெடுங்கள். ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்வு என்றால் அவர்கள் நினைத்தது அவர்கள் மக்களிடையே நற்சான்று பெற்றவர்களாக இருக்க வேண்டும். தூய ஆவி மட்டுமே அருளக்கூடிய வல்லமையை ஞானத்தை நிறைவாக பெற்றிருக்க வேண்டும். நம்மை குறித்து நாம் பேசுகிற போது நாம் நற்சான்று பெற்றவர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியுமா? அந்த தூய ஆவியார் மட்டுமே தரக்கூடிய அந்த ஞானம் வல்லமை அருள் எங்களுக்கு இருக்கிறது என்று நம்மால் சொல்லிக்கொள்ள முடியுமா என்று யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆக கிறிஸ்தவம் என்பது ஒரு சில வெளி அடையாளங்களில், கோயில் போன்ற வெளி அடையாளங்களில், அல்லது நான் அணிந்திருக்கிறது சிலுவை போன்ற அடையாளங்களில், அல்லது நாம் சூட்டி கொண்டிருக்கிற கிறிஸ்தவ பெயர்களில் மட்டும் அமைந்திருப்பது இவையெல்லாம் அவசியம் என்றாலும் கூட அதையும் தாண்டி கிறிஸ்தவர்கள் என்பது அந்த கிறிஸ்தவ நெறியில் நடப்பவர்கள் என்கிற பொருள் கொண்டது. அந்த கிறிஸ்துவின் மனநிலையை தமதாக்கி கொண்டவர்கள் என்கிற அந்த புதிய புரிதலை கொடுக்கக்கூடியது. கிறிஸ்து கொடுத்த அந்த ஒரே அன்பு கட்டளையை தங்கள் வாழ்க்கை முறையாக்கி, அதுவே எங்கள் வாழ்க்கை முறை, அதுவே நாங்கள் நடக்கிற வாழ்க்கை பாதை என்பதாக்கி அந்த பாதையில் நடக்கிறவர்களின் திருக்கூட்டம் என்றே அது சொல்லப்பட வேண்டும். அப்படி நம்மை கிறிஸ்தவ நெறியில் பயிற்றுவிக்கிற, நம்மை உருவாக்கி வளர்த்தெடுக்கிற, நம்மை வழி நடத்தக்கூடிய ஒரு இடமாகவே இந்த ஆலயம் திகழப் போகிறது பிரியமானவர்களே. இங்குதான் நாம் கிறிஸ்தவ நெறியில் பயிற்றுவிக்கப்படுகிறோம். இங்குதான் நல்ல கிறிஸ்தவர்களாக நாம் உருவாக்கப்படுகிறோம். இங்கிருந்து தான் கடவுள் நம்மை கடவுளுடைய பிள்ளைகளாக, தமது பிள்ளைகளாக, சகோதர சகோதரிகளாக ஒன்றிக்க செய்து வளர்த்தெடுக்கிறார் என்று பார்க்கிறோம். தொடக்க கால கிறிஸ்தவர்களுக்கு கோயில்கள் இல்லை. ஆனால் வீடுகளே அவர்கள் கோயிலாக கருதி ஒவ்வொரு நாளும் அந்த கிறிஸ்துவின் திருப்பெயரால் ஒன்று கூடி வந்தார்கள். இறை வார்த்தையை காது கொடுத்து கேட்டார்கள். இன்றைய நற்கருணை வடிவத்தின் முன் அடையாளமாக இருந்த இந்த அப்பம் பிடுதல் என்கிற நிகழ்வில் அத்துணை மகிழ்வோடு அவர்கள் பங்கெடுத்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். அதுதான் இந்த ஆலயத்திலும் நிகழப்போகிறது பிரியமானவர்களே. இங்குதான் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக ஒன்று சேர்க்கப்படுகிறோம். எனது வீடு எல்லா மக்களுக்குமான, எல்லா இனத்தருக்குமான ஜெப வீடாகும் என்கிற அந்த எஸ்ஐயாவின் வார்த்தைகளில் அந்த கடவுளது விருப்பம் நிறைவேறப் போகிற இல்லமாக இது என்னால் திகழப்போகிறது. இங்குதான் கடவுளுடைய பேரால் ஒன்று கூடி வந்த அந்த கடவுளை நோக்கி அப்பா தந்தை என்று மன்றாடி ஜெபிக்கப் போகிறோம். இங்குதான் அருள் அடையாளங்களை கொண்டாட போகிறோம். இங்குதான் நமக்கு அறிவிக்கப்படுகிற இறை வார்த்தையை காது கொடுத்து கேட்கப்படுகிறோம். இங்கிருந்து தான் கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் வழிநடத்தப்படுகிறோம் பிரியமானவர்களே. ஆக புனித அந்தோணியாரின் இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தில் குடி வந்திருக்கிற நாம் இறைவனிடம் அருள் வேண்டுவோம். புனித அந்தோணியார் நமக்கு உணர்த்தக்கூடிய வாழ்க்கை பாடங்களான அந்த 3 பாடங்களையும் இறைவன் மீது ஆழமான, அசைக்க முடியாத, உறுதியான அந்த நம்பிக்கையில் எந்நாளும் நிலைத்திருப்பதற்கான அருள் வேண்டும் என ஜெபிப்போம். இரண்டாவதாக, இந்த ஆலயத்தில் நமக்கு அறிவிக்கப்படுகிற இறைவார்த்தையை உள்ளத்தில் ஏற்று இதயத்தில் சுமந்து அதையே நமது வாழ்வுக்கான பாதையாக கொண்டு வாழ்வதற்கான அருளை வேண்டுவோம். மூன்றாவதாக, இங்கு கற்பிக்கப்படுகிற அந்த இறை நெறியில், அந்த கிறிஸ்தவ நெறியில் கடவுளுடைய பிள்ளைகளாக என்னால் வளர்த்தெடுக்கப்படுவதற்கான அருளையும் ஆசையை வேண்டுவோம். இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தை நமக்கு இந்த நாளில் கொடையாக கொடுக்கிற இறைவன் தாமே தமது எல்லா அருளாலும் ஆசையாலும் உங்களை எந்நாளும் நிரப்பி காப்பாராக. புதுமைகள் விளங்கும் கோடி அற்புதரான புனித அந்தோணியாரின் வேண்டுதலில், பரிந்துரைகளில் நீங்கள் இங்கே ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் எப்போதும் செவிமடுப்பாராக. தமது அன்பு பிள்ளைகளாக, தமது பேரன்பிலும் பேர் இரக்கத்திலும் அந்த நல்ல கடவுள் உங்களை எந்நாளும் அரவணைத்து காப்பாராக. அன்பு தந்தையே இறைவா, உம் திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் ஆகியோர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பவும், உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள்
தந்தையுமான இறைவா, கோடி அற்புதங்கள் புரியும் புனித பதுவை அந்தோணியாரின் திருநாளாகிய இன்று உம்மை தேடி வந்திருக்கும் எம் மக்களை நிறைவாக ஆசீர்வதியும். எவ்வாறு எம் பதுவை அந்தோணியார் உம்மோடு ஒன்றித்து எம் திருவுளத்தை நிறைவேற்றுவதாரோ அதே போன்று எம் மக்களும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் ஒன்றித்திருந்து உம் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக வாழ வரம் வேண்டி புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எங்கள் பரம்பொருளே, எம் இறைவா, நாங்கள் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம் என்பதை நினைவில் கொண்டு எம் ஆலய பணிக்காக உழைத்திட்ட அனைத்து நல் உள்ளங்களுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். அவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து தேவையான உடல் உள்ள சுகத்தை தந்துள்ள வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வார்த்தையின் வடிவான இறைவா, இறைவார்த்தையை வாழ்வின் வளம் தரும் சொத்து என்பதற்கேற்ப இறைவார்த்தையை வாழ்வாக்கி இறைவனில் வாழும் எம் மண்ணின் மைந்தர்களுக்காகவும் மற்றும் அருள் சகோதரிகளுக்காகவும் கொண்டாடுகின்றோம். தாங்கள் பெற்றுக்கொண்ட அன்புக்கு ஏற்றவாறு வாழ்ந்து உமது பணியை நிறைவாக செய்திட வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உலகை ஆளும் உன்னத இறைவா, எமது நாட்டு தலைவர்களை உமது கையில் ஒப்படைக்கின்றோம். நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் சுயநலம் கருதாத பொதுநலம் கருதி அவர்களை சேவை செய்ய வேண்டிய அருளை வழங்க வேண்டுமென்று புனிதர் அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பு இறைவா, ஆன்மீக வழிகாட்டியாகவும் அனுபவத்தின் ஆசானாகவும் அன்பு செய்வதில் கடல் அலை போலவும் எம் தஞ்சை மறைமாவட்டை வழிநடத்தும் பாசமிகு மேதகு ஆயர் டி சகாயராஜ் அவர்களையும் மறைமாவட்ட குருக்களையும் குறிப்பாக எம் பங்கை வழிநடத்தும் என் பங்கு தந்தை அருளானந்து அவர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து தொடர்ந்து அவர்கள் பணிவாழ்வில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெற்றிட புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று கூறிய இறைவா, எமது பங்கில் மற்றும் ஊரில் உள்ள அனைத்து சிறு பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசிர்வதித்து அவர்கள் அனைவரும் படிப்பிலும் ஞானத்திலும் தெய்வ பக்தியிலும் சிறந்து விளங்கவும் என்றும் உம் அன்பு பிள்ளைகளாக வளரவும் உம் வல்லமையை இவர்கள் மேல் பொழிய வேண்டி புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி செபிப்போம். கவினொரு விதத்தில் அழகாக புதுப்பிக்கப்பட்டிருக்கிற இந்த ஆலயத்திற்காக கடவுள் தம் பெரும் கொடையாக நமக்கு இந்த நாளில் கொடுத்திருக்கிற இந்த அழகிய ஆலயத்திற்காக இந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தி செபிப்போம். இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட உதவிய எல்லோரையும் அந்த இறைவன் நிரம்ப ஆசிர்வதிக்க செபிப்போம். நம் ஊரிலும் நம் பங்கிலும் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களின் கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையும் நினைத்து பார்த்தவர்களுக்காக மன்றாடுவோம்.
நம்முடைய தாய், தந்தை, உடன் பிறந்தவர்கள், உறவுக்காரர்கள், நம்முடைய கணவன், நம் மனைவி, நம் அன்பு பிள்ளைகள், பேர குழந்தைகள், வீட்டில் இருக்கிற பெரியவர்கள், நோயாளிகள், இளைஞர்கள், இளம் பெண்கள், படித்து கொண்டிருக்கிற நமது பிள்ளைகள் என எல்லோருக்காக அந்த கடவுளது அருளையும் ஆசையும் வேண்டுவோம். நாம் உன்னுடைய குடும்பங்களும் போக வேண்டிய பாதையை காட்டி போகிற வழியெல்லாம் நமக்கு துணையாக இருக்க வேண்டும் என செபிப்போம். புனித அந்தோணியாரின் பேருபங்களை முன்னிட்டு அந்த கடவுள் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும். எல்லா சோதனைகளிலிருந்தும் தீமையின் எல்லா ஆதிக்கத்திலிருந்து நம்மை விடுவித்து காக்க வேண்டும் என செபிப்போம். நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய தொழில்கள் வளம் பெற வேண்டும். வாழில் முன்னேற நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் இந்த இறைவன் நிரம்ப ஆசீர்வதிக்க வேண்டும் என செபிப்போம். இன்னும் மேலான, இன்னும் நலமான, இன்னும் அமைதி, மகிழ்ச்சி மிகுந்த வாழ்வை அந்த கடவுள் தாமே நம் ஊர் மக்கள் எல்லோருக்கும் கொடையாக இந்த நாளில் கொடுக்க வேண்டும் என செபிப்போம். குடும்பத்தில் எல்லோருக்கும் நல்ல உடல் சுகம், உள்ள அமைதி, குடும்ப ஒற்றுமை, சமாதானம், மனதில் நிறைவு என எப்போதும் அந்த கடவுளது வியத்தொகை இறை பராமரிப்பில் மகிழ்ந்து வாழ்வதற்கான அருள் வேண்டுவோம். ஒரு அறிவார்ந்த இறை சமூகமாய் கல்வியிலும் சமுதாயத்திலும் பொருளாதாரத்திலும் எந்நாளும் வளர்ந்து சிறக்க இறைவன் நம்மை வழிநடத்தி காக்க வேண்டும் என ஜெபிப்போம். நம்முடைய பங்கு தந்தைக்காக, அவரது உடல் உள்ள சுகத்திற்காக, அவர் செய்யக்கூடிய எல்லா பணிகளிலும் இறைவன் அவருக்கு துணை இருந்து வழிநடத்த வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். நம் பங்கில் பணி செய்யக்கூடிய அருள் சகோதரிகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய மண்ணின் மைந்தர்கள், அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகளுக்காக ஜெபிப்போம். இந்நாளிலே திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்கக்கூடிய அருள் பணியாளர்களுக்காக இறைவனது அருளையும் ஆசியை வேண்டுவோம். நம் தஞ்சை மறைவட்டத்திற்காக, மறைவட்ட முதன்மை அருள் பணியாளர் தந்தை அவர்களுக்காக, நம் தஞ்சை மறை மாவட்டத்திற்காக ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, எவ்வளவோ அருள் வரங்களை நம்மிடமிருந்து ஒவ்வொரு நாளும் பெற்று வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வியத்தொகை இறை பராமரிப்பில் வாழுகிற நாங்கள் உமது அருள் பராமரிப்பின் எழில்மிகு அடையாளமாக பெற்றுக்கொண்ட இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்திற்காக உமக்கு மனம் நிறைந்து நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் எங்களை ஆசிர்வதியும். இவ்வாலயத்தில் வந்து நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் கனிவாய் செவி சாய்த்துருளும். உம்முடைய வியத்துக்கு பராமரிப்பில் நாளும் எங்களை காத்துருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக புனித பர்னபாவின் வேண்டுதலில், புனித அந்தோணியாரின் பரிந்துரைகளில் உம்மை நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். ஆமென்.
எல்லாம் இறைவனின் கொடைகளே, நன்றிகள் ஏந்துங்களே. போல நாமும் தூயதாகவும், அவரைப் போல இரக்கம் காட்டவும், தூயவரைப் போல நாமும் தூயதாகவும், பேரிரக்கமான அவரைப் போல இரக்கம் காட்டவும், ஏழை எளியோர் வாழ்ந்திட நம் ஈகை கரங்கள் நீட்டவும், ஏழை எளியோர் வாழ்ந்திட நம் ஈகை கரங்கள் நீட்டவும், இறைவனே நம்மை கேட்கும்படி இறைவனே நம்மை கேட்கும்படி இதய சுரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. அன்பின் காணிக்கையாய் நம் நன்றி காணிக்கையாய், அன்பின் காணிக்கையாய் நம் நன்றி காணிக்கையாய், இதய சுரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இப்பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வெளியேற்றிக் கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோணியாரின் திருநாளில் நாங்கள் இப்பலியை மாண்புக்குரிய உமக்கு மகிழ்வுடன் ஒப்பு கொடுக்கின்றோம். இவை எங்கள் மீட்புக்கு பயனுள்ளவையாகவும் உமது பரிவிரக்கத்துக்கு உகந்தவையாகவும் அமைவனவா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாம். ஏனெனில் உமது புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக எங்களுக்கு காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் இப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் எங்களுக்கு அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது:
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் மை புகழ்வது தகமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறைவரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்தமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரன் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித அந்தோணியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் பழி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்வது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையை, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறைவா, சிறப்பாக இந்த ஆலயம் புதுப்பிக்க துணை புரிந்த மறை மாவட்டத்தையும் உபகாரிகளையும் இந்த கிராம மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து எல்லா நலமும் வளமும் கொடையும் தர உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம்.
இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற எங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இனிமே யாரும் நினையாத ஆன்மாக்களையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து களைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவர்
சொந்தம் நீ என்றும் என்னாதனே. உயிர் மூச்சு நீ, உன்னை நானும் மறவேன். உன்னோடு உறவாட தினம் தேடினேன். என் சொந்தம் யாவும் நிறம் மாறிப் போகும். நீங்காத நிழலாக நீ வந்தால் போதும். தாயாய் என்னில் நீ வேண்டும். உன் செய்யாய் என்றும் நான் வாழ. தாயாய் என்னில் நீ வேண்டும். உன் செய்யாய் என்றும் நான் வாழ. உள்ள கோவிலில் உந்தன் தரிசனம் காண்பே. நீ வாழ்வே தான்வே வாழ்வே. எந்தன் நெஞ்சில் வாழும் என் இயேசுவே. சொந்தம் நீ என்றும் என் நாதனே. நினைவெல்லாம் நீயே என் வாழ்வில் என்றும். ஆதாரம் நீயாக நான் வாழ்கிறேன். என் துன்பம் யாவும் மறைந்தோடி போகும். என்னை தேற்றும் அன்பே நீ என்னில் வந்ததால். ஊற்றாய் உள்ளம் நீ வேண்டும். உன் அன்பால் என்றும் சுகம் காண. ஊற்றாய் உள்ளம் நீ வேண்டும். உன் அன்பால் என்றும் சுகம் காண. உள்ள கோவிலில் உந்தன் தரிசனம் காண்பே. நீ வாழ்வே தாழ்வே வாழ்வே. எந்தன் நெஞ்சில் வாழும் என் இயேசுவே. சொந்தம் நீ என்றும் என் நாதனே. எந்தன் நெஞ்சில் வாழும் என் இயேசுவே. சொந்தம் நீ என்றும் என் நாதனே. வாடிடும் நெஞ்சம் தேடாதோ. உன் வாசல் தேடி ஓடாதோ. என் வாழ்வென்னும் சோலையில் வலம் வரும் நதி. என் உயிரே நீ வாழ்வே. உன் பொன்னொளி கதிரினில் என் விழி சங்கமம். நின்னருளே நீ வாழ். எந்தன் நெஞ்சில் வாழும் என் இயேசுவே. சொந்தம் நீ என்றும் என் நாதனே. உயிர் மூச்சு நீ, உன்னை நானும் மறவேன். உன்னோடு உறவாட தினம் தேடினேன். என் சொந்தம் யாவும் நிறம் மாறிப் போகும். நீங்காத நிழலாக நீ வந்தால் போதும். தாயாய் என்னில் நீ. உன் செய்யாய் என்றும் நான் வாழ. மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, தூய உமது அருள் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எம் ஊரின் பாதுகாவலர் பதுவை நகர் புனித அந்தோணியாரின் திருநாளில் உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் உமது மீட்பின் வளர்ச்சியை உணர்ந்து கொள்ள அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். புனிதர்களின் மாட்சியும் அக்களிப்புமான இறைவன் அவருடைய சிறப்புமிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வலுவூட்டி
உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசையை பொழிவாராக. புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாரத்து மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகிழும் திரு அவையின் அன்பு பிள்ளைகளாகி நீங்கள் எல்லா மாந்தரோடும் இறை ஆட்சியின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வான்லோகராணி வையகராணி மண்ணீரிலே புனித மாதுளி. வான்லோகராணி வையகராணி மண்ணீரிலே புனித மாதுளி. வான்லோகராணி வையகராணி மண்ணீரிலே புனித மாதுளி. வான்லோகராணி வையகராணி மண்ணீரிலே